சார் தோல்விக்கான காரணம் வந்து எங்ககிட்ட எங்கள் கூடவே இருந்துட்டு குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடியார் மாதிரி ஒரு பெரிய அதாவது தாங்குகிற சக்தி, எதையும் தாங்கும் இதயம் வேணும்ன்ட்டு அண்ணா சொன்னார். அந்த இதயம் வந்து இவர்கிட்ட இருக்குது போல் தெரியுது சார். சார் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் சார் ராத்திரியில் தூங்குறது இல்லை சார். ராத்திரியில் எவனும் தூங்குறது இல்லை. ஐயோயோ ஐயோயோ அதிமுக பிஜேபி கூடவா, அதிமுக பிஜேபி கூடவா இப்படி அடிச்சுக்கிறான் சார் ஒவ்வொருத்தரும். டிடி தினகரன் 72 வந்தாரா, கொடி கட்டினாரா, குழி வெட்டினாரா, தோரணம் கட்டினாரா, போஸ்டர் ஓட்டினாரா, எப்படி சார் வந்தார்? இதே சசிகலா எப்படி வந்தாங்க சார்? அந்த அம்மா என்ன கொடி கட்டினாங்களா, தோரணம் கட்டினாங்களா, மீட்டிங்கில் பேசுனாங்களா? எப்படி சார் அவங்க? அன்னைக்கு ஓபிஎஸ் என்ன சொன்னார்? அம்மா சாவில் மர்மம் இருக்குதுன்னு சொன்னார். தமிழ்நாடு மக்கள் எல்லாமே ஓபிஎஸ் தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சாரசாரியா 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 தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரங்குக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அஇஅதிமுக ஆதரவாளரான ஓமப்படி சி பிரசாத் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் தற்போதுள்ள தமிழக அரசியல் எப்படி இருக்குது சார்? 2026 சட்டமன்ற தேர்தல் வர வருது. இப்போ எப்படி இருக்குது சார் சூழல்? சார் வணக்கம். ஒற்றன் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் சார். சார் நீங்கள் கேட்டது தற்கால அரசியல் பற்றி நீங்கள் கேட்டீங்க சார். இப்போ எடப்பாடியார் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க சார். நான் இப்போது ஆட்டோவில் பிரயாணம் பண்ணும்போது ஆட்டோ டிரைவருக்கு தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் என்கிட்ட சொன்னார் சார். அவ்வளோ வேதனைப்பட்டு சொல்கிறார் சார். அதாவது மக்கள் வந்து எப்போ வந்து இந்த எலெக்ஷன் வரும், எப்போ எதிர்ப்பா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக எப்போ ஓட்டு போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டிரைவரு அவர் பேசிக்கிட்டே என் கூட வந்தார் சார். இதுதான் உண்மையான யதார்த்தம் சார். இது நான் சொல்கிறது இல்லை, மக்கள் பேசுகிறது. நான் இந்த நம்ம ஒற்றன் நியூஸ் மூலிமா நான் இந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சார். சார் அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முன்பு ஆட்சி செய்தது அஇஅதிமுக தான். அதில் வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து முதல்வராக இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் ஏன் அந்த தோல்விக்கான காரணம் ஏன் 2021? சார் தோல்விக்கான காரணம் வந்து எங்ககிட்ட எங்கள் கூடவே இருந்துட்டு குழி பறிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடப்பாடியார் மாதிரி ஒரு பெரிய அதாவது தாங்குகிற சக்தி, எதையும் தாங்கும் இதயம் வேணும்ன்ட்டு அண்ணா சொன்னார். அந்த இதயம் வந்து இவர்கிட்ட இருக்குது போல் தெரியுது சார். ஏன்னு கேட்டாக்கா, இன்னைக்கு எடப்பாடியார் அவர் 4 ஆண்டு கால ஆட்சியில் நாளைக்கு போயிடுவார், இன்னைக்கு போயிடுவார், இந்த 30ஆம் தேதி ஆட்சி கவுந்துரும் அப்படின்ட்டு பல பேர் ஜோசியர் ஆகிட்டாங்க சார். எல்லா கட்சிக்காரங்களும் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து மீண்டுக்கிட்டு அவருக்கு இருக்கிற எதிர்ப்புகளையும் பார்த்துக்கிட்டு எல்லா தீய சக்திகளையும் ஓரம் கட்டி இன்னைக்கு ஆட்சி நல்ல பேர் எடுத்துன்னு வந்ததுனால தான் எடப்பாடியார் வேணும்ன்றாங்க. ஜனங்க எடப்பாடியார் வேணுன்றதுக்கு காரணமே அதுதான் சார். எங்களுக்கு என்ன தெரியுமா எடப்பாடியார் யாருன்னு? ஜனங்களுக்கு தெரியுமா? 4 ஆண்டு காலம் அவர் ஆட்சி செய்த அந்த ஆட்சியினுடைய அவங்க அனுபவிச்சத இன்னைக்கு வந்து ஜனங்க பரவாயில்லப்பா, எடப்பாடியார் செஞ்சார், இவரும் இருக்கார், சொன்னார், எதுவுமே செய்யலப்பா, இவர் சொல்கிறாங்க திமுக சொன்னாங்க நம்பி ஓட்டு போட்டோம், செய்யலை அப்படின்ட்டு தான் மக்களுடைய கருத்து, தொண்டர்களுடைய கருத்து, தாய்க்குளங்களுடைய கருத்து, விவசாயிகளுடைய கருத்து, மாணவர்களுடைய கருத்து, படித்த பட்டதாரிகளுடைய கருத்து. இந்த மாதிரி இருக்குது சார். சார் நீங்கள் மாணவர்கள் படித்த பட்டதாரிகள்ன்றீங்க. இப்போ சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசு நடத்திய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்றதுல வந்து பல
மாணவர்கள் அங்கே வந்தாங்க, முன்னாள் மாணவர்களும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி நல்லா தானே செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்படி என்ன குறை நீங்கள் சொல்கிறதுல இருக்குது சார்? சார் செட்டப் பண்ணிட்டுன்னு வந்து பேச வச்சா எல்லாரும் பேசுவாங்க சார். அதெல்லாம் செட்டிங்கு சார். மக்களை சொல்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பெற்றோர், ஒரு மாணவனுடைய பெற்றோர் கூட்டுன்னு வந்து உட்கார வச்சு நீங்கள் பேட்டி எடுங்க, உங்களுக்கு தெரியும் உண்மை நிலைமை. என்ன சார் ஸ்கூலுக்குள்ளே கஞ்சா வந்துச்சு சார், சாக்லேட்டு வெடிவில் போதைப் பொருள் வந்துச்சு சார். உலகத்திலேயே எங்குமே இல்லாதது தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு விஷயம் தெரியுமா யாருக்காவது? ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இந்த கஞ்சா ஒழிப்பு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் அந்த சரகத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் அதில் இருக்கார். அப்போது இந்த கஞ்சா அங்கே வர்றதுனால தானே இன்ஸ்பெக்டர் அங்கே வர்றாரு. அந்த குழுவில் அந்த குழு அமைக்கிறாங்க. அப்போ இதுலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க சார். போதைப் பொருளும் வந்துச்சு, இது சொல்ல முடியல சார். நீங்களும் பார்த்துருப்பீங்க, மக்கள் பார்த்துருக்காங்க, ஊடகத்தின் வாயிலாக நிறைய பேர் செய்திகள் எல்லாம் பார்க்குறாங்க. ஆண் பெண் வித்தியாசம் தெரியாமல் ஸ்கூலில் படிக்கிற பசங்க குடிக்கிறாங்க சார். இதுக்கெல்லாம் யார் சார் காரணம்? கவர்மெண்ட் தானே சார் காரணம். இது எவ்வளோ பெரிய ஆபத்து நினச்சி கூட பார்க்க முடியல சார். சார் நம்ம வந்து இன்னொரு விஷயம் சார், இவங்க கல்வியில் வந்து பெரிய நாங்கள் சாதனை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க சார். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரலும் ஆல் பாஸ் சார். அவன் எப்படி சார் படிப்பான்? எப்படி சார் படிப்பான்? ஒரு மாணவன் எப்படி சார் கற்றுக் கொடுக்க முடியும்? 6ஆவதுலேருந்து 10ஆவது வரலும் பாஸ், ஆல் பாஸ். 10ஆவதுலேருந்து +2 வரலும் 2 தேர்தல் வச்சு அதுலேருந்து நீட் தேர்வு எப்படி சார் எழுத முடியும்? சாதாரணமாகவே படுறான்னு டியூஷன் வச்சாவே படிக்க மாட்டேன்றானுங்க. 6ஆவதுலேருந்து 10ஆவது வரலும் பாஸு. எப்படி சார் இது? இந்த சார் ஆசிரியர்கள் எல்லாமே சார் உண்மையிலேயே அவங்க வாழ்வாதாரத்துக்காக அவங்க பாரத்தை சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆசிரியரும் டீச்சருங்களும் வேலை செய்கிறாங்க சார். பயப்படுறாங்க சார், பயப்படுறாங்க மாணவர்களை பார்த்து ஆசிரியர்களாக ஆண் பெண் ஆசிரியர்கள் பயப்படுறாங்க. அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. எப்படி சார் அவங்க வீட்டில் வளர்க்குறது? ஒரு தாய் திட்ட மாட்டாளா? அடிக்க மாட்டாளா? ஒரு தந்தை அடிக்க மாட்டானா? ஒரு மாணவனை அடிக்க மாட்டாங்களா? பெத்த பிள்ளைய தப்பு செஞ்சாக்கா அதே வேலை ஆசிரியர் செஞ்சாக்கா உடனே ஹியூமன் ரைட்ஸு, கைது, அராஜகம், ஸ்ட்ரைக்கு. இதெல்லாம் யார் தூண்டி விடுறது? திமுக கவர்மெண்ட் தான் தூண்டி விடுறது பசங்களை. பசங்கள்லாம் ரொம்ப நல்ல பசங்க சார். நம்ம ஒரு களிமண் எடுத்து அந்த களிமண் நம்ம எப்படி வேணுமானாலும் வளைச்சி பொம்மை செய்யலாம் சார். மாணவர்கள் அந்த மாதிரி தான் சார். இப்போதைக்கு அவங்களுக்கு படிப்பு தான் கற்றுத்தரணும். படிப்பு 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 அது இல்லையா சார் இங்கே? நீங்கள் பார்க்குறீங்க, அது பஸ்ஸில் தொத்தின்னு போகிறாங்க, உயிருக்கு ஆபத்து. பின்னாடி போகிறவங்க ஐயோ 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 ஐயோன்னு கத்துறான். நீங்கள் பார்க்குறீங்களா சார்? இதெல்லாம் யார் சார் 2 பஸ்ஸு ஜாஸ்தியாக விடுறது? மாணவர்களுக்குன்னு ஒரு பசங்களுக்குன்னு விடுங்க சார், லேடிஸ்க்குன்னு தனியாக விடுங்க சார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததே சார். குறுக்கிடன்னு தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த போதை வஸ்து பொருட்களோட நடமாட்டம் இன்று மட்டும் இல்லை சார். சென்ற ஆட்சி பல ஆட்சிகள் இப்போ வந்து இவங்க ரூல் பண்ணுறது இப்போ தான் ஒரு 4.5 years ஆயிருக்கு சார். அதுக்கு முன்பு இருந்த போதும் இருந்திருக்கு. அதே மாதிரி பஸ்ஸுங்களை பார்த்தீங்கன்னா பசங்க தொங்கிட்டு போகிறது அந்த காலத்தையும் இருந்தது தான் சார். அது சார் இருந்தது, ஆனால் அதிகமாகி போனது இப்போ தான் சார். மக்கள் சார் வீட்டுக்கு வந்துச்சு சார் போதை. ஒரு பையன் கூட பேசும்போப்போ வாயில் வாசனை அடிக்குது. அவன் பான் பராக்கு போடுறான், எங்கே பார்த்தாலும் துப்பின்னு இருக்கிறான். ஒரு பையன் வாயிலேருந்து எச்சல் துப்பிக்கினே இருக்கிறான்னா அவன் போதைக்கு அடிமையாயிட்டான்ற அர்த்தம். அப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நல்லவன் கண்ணுக்கு தெரியுது சார். நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் மாணவர்களை அப்படியே பார்த்தாவே தெரியும் சார். எந்த நாட்டில் இருக்குது சார் காவல்துறை
ஆணையாளர் அந்த சரகத்துக்குள்ளே இருக்கிற பள்ளிகளில் கஞ்சா ஒழிப்பு குழு ஒன்று வச்சுருக்காங்க. ஆசிரியர்களையும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளையும் இன்ஸ்பெக்டரையும் வச்சுருக்காங்க. எந்த காலத்தில் இருந்து சார்? எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததா? ஜெயலலிதா காலத்தில் இருந்ததா? எடப்பாடியார் காலத்தில் இருந்ததா? இந்த காலத்தில் தானே சார் இருக்குது. திமுக காலத்தில் தானே அது இருக்குது சார். அது ஒழிக்கணுமேன்றதுக்கோசம் அது ஒரு நல்ல முயற்சி தானே சார்? சார் நல்ல முயற்சி சார். வந்துச்சு சார். உள்ள கொண்டு வரதே நீ தான். கஞ்சா எல்லாம் பொருள் எல்லாம் கொண்டு வரதே உன்னுடைய திமுக நிர்வாகிகள் தான். படம் போட்டு காட்டுறாங்களா? உன் பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துருக்காங்களா? ஏன் பயப்படுறீங்க? ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க? மக்கள் சார், இது மக்களாட்சி செய்யுங்க சார். மக்களாட்சி அவர் எடப்பாடியார் செஞ்சதுனால்தான் எடப்பாடியார் மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புகிறாங்க சார். சரி சார், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதில் வந்திருந்த நீங்கள் சொன்ன மாதிரி செட்டப்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸை சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பட் அங்கே வந்திருந்த கெஸ்ட்டுங்க சினிமா பிரபலங்களும் வந்தாங்க, பல சினிமாவை தவிர்த்த பல பிரபலங்களும் வந்தாங்க. எல்லாருமே வந்து நடக்கக்கூடிய திமுக ஆட்சி நன்றாக தான் நடப்புன்னு பாராட்டி தானே சார் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும் சார்? அவங்க சொல்கிறது வந்து அவங்க சொல்லி அங்கே எதிர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கிங்களேன், வீட்டுக்கு போய் சேர முடியாது சார். புரிஞ்சுங்களா? அது எவ்வளோ பெரிய நடிகனா இருந்தாலும் சரிதான், வீட்டுக்கு போய் சேர முடியாது. இதே தான் விஷயம். திமுகவுக்கு அச்சப்பட்டு உண்மையை பேச முடியாமல் பல ஊடகத்துக்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிறந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை சார். அங்கே என்னடானாக்கா எந்த ஆட்சியாவது நீங்கள் பார்த்தீங்களா, கேட்டிங்களா? கிட்னி திருடுறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார்? கிட்னி திருடுறது எந்த ஆட்சியில சார்? நிறைய திரைப்படத்தில் பார்த்துருக்கோம் சார். இங்கே நம்ம திமுக ஆட்சியில் அது நடந்துருக்குது. கையும் களமாக பிடிச்சிருக்காங்க, போலீஸ் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேவலமாக தெரியலையா? லா அண்ட் ஆர்டர் திமுக ஆட்சியில் கரெக்டாக தான் இருக்குது சார். அந்த தவறை கண்டுபிடிச்சிருக்காங்களே சார். அவங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அவங்க கண்டுபிடிக்கல, மக்கள் கண்டுபிடிச்சி ஒப்படைச்சிருக்காங்க. மக்கள் தான் எல்லாம் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக மக்களே வந்துட்டாங்க, ரோடுக்கு வந்துட்டாங்க. ரோடுக்கு வந்துட்டு மக்கள் தான் போராடி எல்லாத்தையும் இது கண்டுபிடி, அது பிடி, இது என்ன அது பண்ணுன்றாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். ஜனங்க வந்து இப்போ அவங்களுக்கு தேவை என்னன்னா நல்லாட்சி. எடப்பாடியாருடைய ஆட்சி நல்ல ஆட்சி, அந்த ஆட்சி மீண்டும் வரணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க சார். சரி சார், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாய்ப்பு அதிகமா அல்லது அஇஅதிமுகவுக்கு வாய்ப்பு அதிகமா? எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற மக்கள் திலகம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெறும் சார். எடப்பாடியார் எங்கே போனாலும் சார், நான் தலைவர் புரட்சி தலைவர் கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் பல ஊருங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன் சார். என்னை வந்து எங்கள் அம்மா ஜானகி அம்மா தர்மத்தாய் தியாகத் தலைவி, அந்த அம்மாவனுடைய தம்பி மணி என்கின்ற நாராயணன், அவர், நான், நடிகர் தீபனம், நாங்கள்லாம் போவோம் சார். எங்கெங்கெங்கெல்லாம் எங்கே பிரச்சாரம்னா 2 நாளைக்கு முன்னாடி போய் அங்கே இருப்போம். டேரா போட்டு மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு அவங்க அக்கா கிட்ட தகவல் சொல்லுவார். அவர் அந்த அம்மா தலைவர்கிட்ட சொல்லுவாங்க. தலைவர் வந்து அந்த 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 ஏரியாலேயே என்ன பேசுகிறாங்கன்றதை பற்றி பேசுவார். இதெல்லாம் நேரடியாக நாங்கள்லாம் பார்த்தது சார். நான் தொண்டன் சார். நான் அதிமுகவுடைய மூத்த தொண்டன். எனக்கு தெரியாதது வேறு யாரும் அனுபவிச்சு இருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாமே அனுபவித்தேன். நான் 75 வயசு சார் எனக்கு. நான் புரட்சி தலைவர் அதிமுக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் முதல் பொதுக்கூட்டம் நடத்தினவன் நான் வட சென்னையில். நாஞ்சில் மனோகர்னு வேட்பாளராக போட்ட பொதுக்கூட்டத்துக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் தான் ராஜா முகமது அறிமுகப்படுத்தினார். அந்த பொதுக்கூட்டமும் நான் தான் நடத்தினேன். நானும் எங்கள் அண்ணனும் சேர்த்து நடத்தினோம். இது ஊரில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். என்கிட்ட மினிட் புக் இருக்குது. தலைவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த வந்தவங்க அத்தனை பேர் கையெழுத்து போட்டது எல்லாமே இருக்குது. ஆர்எம்பிலேருந்து கேஏகேலேருந்து எஸ்டிஎஸ்லேருந்து எல்லோரும் கையெழுத்து போட்டது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஆக
தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தோம்னா சார், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது புரட்சித் தலைவர் அவர்கள் தியாகத் தலைவி ஜானகி அம்மா கிட்ட கொடுக்கல, ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுக்கல, ஓபிஎஸ் கிட்ட கொடுக்கல, இபிஎஸ் கிட்ட கொடுக்கல, தொண்டன் கிட்ட கொடுத்துட்டு போனார், தாய் குலங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனார், அண்ணா திமுகவினுடைய தொண்டனுங்கிட்ட இந்த கட்சியை ஒப்படைச்சிட்டு போனார் சார். அந்த தொண்டை அத்தனை தொண்டனும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் எடப்பாடியாரை ஆதரித்து, எடப்பாடியார் பரிபாலனை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் ஆதரிச்சு அவர் நல்லா செய்கிறாருன்றதை பார்த்துட்டு, ஆட்சி மக்களாட்சி செய்கிறாருன்றதை பார்த்துட்டு இன்றைக்கி ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்களும் ஏற்றுக்கிட்டோம் சார். எடப்பாடியார் ஏற்றுக்கிட்டு நாங்கள் எடப்பாடியார் பின்னாடி நாங்கள் அணிவகுத்து நிற்கிறோம் சார், தொண்டர்கள் அத்தனை பேருமே. சார் 2026 தேர்தலில் கண்டிப்பாக அஇஅதிமுக தான் வரும் எடப்பாடியார் தலைமையில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? கண்டிப்பாக சார். ரைட்டு சார். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக வரணும்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் உங்கள் அஇஅதிமுகலேயே பல பிளவுகள் இருக்குது. இப்போ இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, அப்புறம் டிடிவி இது ஒரு பிரச்சனை, இது மாதிரி பிரிஞ்சு போய் சிதறி போய் கிடக்குது. இப்படி இருக்கும்போது ஓட்டு சிதறாதா? நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே நல்லா இல்லை, ஆசைப்படுறது வேற. நல்ல தெளிவான கேள்வி நீங்கள் கேட்டீங்க. ஆசைப்படுறது வேற. இந்த டிடி தினகரன் அதிமுக எப்போ வந்தார் சார்? நீங்களே சொல்லுங்க. உங்கள் வாயால் உங்கள் ஊடகத்தில் சொல்லுங்க. டிடி தினகரன் 72 வந்தாரா? கொடி கட்டினாரா? குழி வெட்டினாரா? தோரணம் கட்டினாரா? போஸ்டர் ஓட்டினாரா? எப்படி சார் வந்தார்? இதே சசிகலா எப்படி வந்தாங்க சார்? அந்த அம்மா என்ன கொடி கட்டினாங்களா? தோரணம் கட்டினாங்களா? மீட்டிங்கில் பேசுனாங்களா? எப்படி சார் அவங்க? ஓபிஎஸ் எப்படி வந்தார்? செல்வேந்திரன் கூட இருந்தார். இன்னைக்கு செல்வேந்திரன் திமுகவுக்கு போயிட்டார். ஒன்றிணையணும்ன்றீங்க. செல்வேந்திரன் போயிட்டார். திமுகவுக்கு போனவங்க அத்தனை பேரும், அதிமுகலேருந்து போனவங்க அத்தனை பேருக்கு இட்டுன்னு வந்துருங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருந்துச்சுலாம். அது அவங்க வேணாவா? நீங்கள் மட்டும் எங்களை மட்டும் சேர்த்துக்குங்க, நாங்கள் இப்படியே எடுத்துன்னு போடுறோம் அப்படின்றாங்க கட்சி. என்ன சார் இது? தப்பு சார். என்னைக்கு அந்த அம்மாவுன்னு புரட்சித் தலைவி அம்மா மூலியமாக வாய் வழியாக, பத்திரிகை வாயிலாகவும், பொதுக்கூட்டம் வாயிலாகவும் தீய சக்திகள், துரோகிகள் அப்படின்னு அந்த மன்னார்குடி மாப்பியாங்களுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க. அந்த பட்டம் கொடுத்ததுனால்தான் ஓபிஎஸ் என்ன பண்ணார்? பேசாமல் இருந்துட்டு அவர்கிட்ட ராஜினாமா லெட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் என்னை துப்பாக்கி காட்டி மிரட்டினாங்க, கையை முறுக்குனாங்க, என் குடும்பத்தை அழிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க. நான் சொல்லலை சார். இத்தனையும் ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஒவ்வொரு ஊடகத்துலேயும் இருக்குது, எல்லா ஊடகங்கள்லையும் பதிவாகி இருக்குது. இது என்னை மிரட்டினதுனால நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னாரு. நீ அன்னைக்கு கையெழுத்து போட்டு உனக்கு ஆண்மகனாக இருந்தா நீ நேராக கவர்னர்கிட்ட போயிருக்கணும் அன்னைக்கு. ஏன் பண்ணலை? ஏன் பண்ணலை? நீ மண்குதிரை. நானும் ஓபிஎஸ் கூட இருந்தவன் தான். அன்னைக்கு ஓபிஎஸ் என்ன சொன்னார்? அம்மா சாவில் மர்மம் இருக்குதுன்னு சொன்னார். தமிழ்நாடு மக்கள் எல்லாமே ஓபிஎஸ் தான் கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சாரசாரியா தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ்லையும் வேன்லையும் ரயில்லையும் ஓபிஎஸ் இருக்கிற வீட்டுக்கு காலையிலேருந்து நைட்டு 12 மணி வரலும் அங்கே ஜனம் இருந்தாங்க. எல்லா ஊடகங்களும் பார்த்தது, எல்லா செய்திகளும் வந்திருக்குது, பார்த்தோம். அப்போ என்ன சொன்னார்? அம்மா சாவில் மர்மம் இருக்குது அப்படின்னாரு. யார் சொன்னது? ஓபிஎஸ் சொன்னார். ஓபிஎஸ் சொன்ன உடனே நாங்கள்லாம் சரி உண்மைதான் இருக்கணும், ஏன்னா கூட இருந்தவராச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் இருந்தேன், பொன்னையும் இருந்தார், எங்கள் பிஹெச் பாண்டியன் இருந்தார், அவர் பையன் இருந்தார், மனோஜ் பாண்டியன் இருந்தார், எல்லோரும் இருந்தார், செம்மையில் இருந்தார், எல்லோரும் ஜேசிடி பிரபாகர் இருந்தார், எல்லோரும் இருந்தோம். இருக்கும்போது இப்போ என்ன சொன்னார்? மர்மம் இருக்குதுன்னாரு. அப்புறம் தர்ம யுத்தம்னாரு. மர்மம் இருக்குது என்னாரு, சாவில் மரம் இருக்குது என்னாரு, உண்ணாவிரதம்னாரு.
இத்தனையும் செஞ்சது ஓபிஎஸ். சரி போனால் போது இவ்வளோ ஜனம் வருது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் என்ன பண்ணார், தங்கமணியும் வீரமணியும் அமுச்சு அவர் இட்டுன்னு வாங்க, அவருக்கு நம்ம பதவி கொடுத்து நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல மனசோட பெரிய மனசோட யாரும் செய்ய மாட்டாங்க சேர்த்துக்கிட்டார். சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணார், முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டார். யார் போட்டார்? ஓ பன்னீர்செல்வம், பேச்சு முத்து என்கின்ற ஓ பன்னீர்செல்வம் ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன போடுறாரு, நான் சேரணுன்னாக்கா சசிகலாவை கட்சி விட்டு நீக்குங்க அப்படின்னாரு. இவர் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஓ பன்னீர்செல்வத்துக்கு. இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அவர் இபிஎஸ், இவர் ஒருங்கிணைப்பாளர். இவர் என்ன பண்ணார், எழுதி சசிகலாவை நீக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துட்டார். எல்லா பேப்பர்லேயும் வந்துச்சு. இப்போ எடப்பாடிக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இவர் தானே சீஃபு, ஒருங்கிணைப்பாளர் தானே சார் சீஃபு, நீ தானே நீக்கணும். இப்போ ஒன்றை நீக்கணும் சார். அதிமுக சட்ட விதிகளில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த தொண்டனாக நானாக இருந்தால் கூட சரி தான், தொண்டனாக இருந்தால் கூட யாராக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா அந்த நீதிமன்றத்தில் யார் போகிறாங்களோ அடிப்படை உறுப்பினர் பதவி இழக்க நேரிடும் அப்படின்னு அதில் போட்டிருக்குது சட்ட விதிகளில். விதி 4 அதிமுக சட்ட விதிகளில் அது போட்டிருக்குது. எடப்பாடியார் மேலே போட்ட கேஸ் 1 or 2 சார். ஹைகோர்ட்டு, சிவில் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு எல்லா கோர்ட்டிலும் கெலிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் போட்ட அந்த சட்ட திட்டங்கள் பைலா தான், அதிமுகனுடைய பைலா தான் இன்னைக்கு வேலை செய்யுது சார். அதனால்தான் எல்லா கோர்ட்லேயும் நீதிமன்றங்கள்லேயும் அவர் எடப்பாடியார் வெற்றி பெற்று வர்றாரு. இதுதான் உண்மையான சமாச்சாரம். அவர் வெற்றி பெறுறது தொண்டர்கள் வெற்றி பெற்ற மாதிரி அர்த்தம். தொண்டர்களுக்கு அது தொடர்பு இருக்குது, அந்த கட்சியினுடைய தொடர்பு இருக்குது, ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்குது சார். அதிமுக யாருதுன்னு கேட்டாக்கா அது மக்கள் கட்சி. எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட இந்த ஜாதிக்கு சொந்தம் அந்த ஜாதிக்கு சொந்தம் கிடையாது, எல்லா ஜாதிக்காரங்களும் அதில் இருக்காங்க. அதனால தான் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மகாராஷ்டிராவில் உறுப்பினர் இருக்காங்க, சிலோனில் கூட இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் அதிமுகனுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க. 1972 அந்த 72 கழக உறுப்பினர் ஃபாரம் ஃபில்அப் பண்ணுவாங்க. அந்த ஃபாரத்தில் கடைசியில் ஒரு வரி இருக்கும் சார். அந்த வரியை என்ன சொல்லுதுன்னா, நான் எந்த ஜாதி கட்சியிலும் சேராதவன் என்று உறுதியளிக்கிறேன். இப்போ எப்படி சார் ஜாதி வருது? இப்போ எதுக்கு சார் ஜாதி? இந்த பெல்ட் அன்றான், அந்த பெல்ட் அன்றான், இந்த பெல்ட் அன்றான். அதெல்லாம் தப்பு சார். மக்களோட கட்சி அதிமுக மக்களை நம்பி தான் இருக்குது. மக்களுடைய கட்சி, தொண்டர்களுடைய கட்சி, வியாபாரிகளுடைய கட்சி. தள்ளு வண்டி வெளிச்சின்னு போறான அவன் அந்த கட்சி அவனுக்கு சொந்தம். அவனுக்கு தெரியல, பல பேருக்கு தெரியல. ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு அவங்க சொந்தம். கட்சி எதிரானா அதிமுக. வண்டி தள்ளின்னு போறான யாரான்னா அவந்து தான் அதிமுக. காய்கறி விற்கிறான பிளாட்பாரத்தில் அவந்து அதிமுக. ரோட்டில் நடந்து போகிறவங்க அவந்து அதிமுக. வியாபாரிகள் கட்சி அதிமுக, பொதுமக்களுடைய கட்சி அதிமுக சார். இதுதான் உண்மை சார், யதார்த்தமான உண்மை அது. இது ஜனங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க. தயவுசெய்து நான் இந்த ஒட்டன் நியூஸ் செய்தி மூலமா நான் உங்களுக்கு இது தெளிவுபடுத்தணுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன் சார். சரி சார், நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தில் எந்த சாதிக்கும் உட்பட்டவர்கள் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, நல்லா ஏற்றுக்கக்கூடிய விஷயம். சாதி ஒழிக்கப்படும். அப்படிப்பட்ட சாதிக்கு மேலே இருக்கிறது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மதம். ஜெயலலிதா அவர்களும் இனி கூட்டணியே கிடையாது பாஜகவோட அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மதவாத கட்சியோட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ அஇஅதிமுக பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறத எப்படி பார்க்குறது சார்? இப்போ
நீங்கள் நல்லா தான் கேட்குறீங்க, நல்லா நல்ல தெளிவான கேள்விக்கு கேட்குறீங்க. ஒரு நீரோட்டத்தில் ஒரு ஆறுலேருந்து நீர் போகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த நீரோட்டத்தில் வந்து பல சமாச்சாரங்கள் வந்து அடிச்சின்னு வரும் அந்த நீரோட்டத்தில். அதில் இது ஒன்றுன்னு நினச்சிக்கிங்க, அவ்வளோதான். அந்த அந்த நீரோட்டம் போய்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கணும், அவ்வளோதான். இது பெருசாகவும் எடுத்துக்க முடியாது, பெருசாகவும் எடுத்துக்கலாம். பெருசாகவும் எடுத்துக்க முடியாது, பெருசாகவும் எடுத்துக்கலாம். அது எங்கேயாவது தங்கிச்சேன்னா, எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு அழுக்கு ஏதோ அடிச்சின்னு வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே தங்கிச்சேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தோம்னா கழிச்சு விட்டுருவோம், அது பாட்டு போய்க்கினே இருக்கும். அந்த மாதிரி தான் இது. இது வந்து நிரந்தரம் கிடையாது, அது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது சார். அதிமுக பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சுது வந்து சார், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிக்காரங்களும் சார் ராத்திரியில் தூங்குறது இல்லை சார். ராத்திரியில் எவனும் தூங்குறது இல்லை. ஐயோயோ ஐயோயோ, அதிமுக பிஜேபி கூடவா, அதிமுக பிஜேபி கூடவா இப்படி அடிச்சுக்கிறான் சார். ஒவ்வொருத்தரும் கண்ணால் தெரியுது சார். எவன் வாய் திறந்தாலும், ஏங்க பிஜேபி கூட நீங்கள் அதிமுக வைக்கலாமா? உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னாங்களே, திருப்பி எங்ககிட்டயே கேட்குறாங்க. உங்களை தீய சக்தியில் ஒழிக்கணும்னா 2 கட்சி இணைஞ்சு தான் ஆகணும். கத்தியும் கேடையும் மாதிரி அதிமுகவும் பிஜேபியும் கண்டிப்பாக அவசியம் இந்த தேர்தலுக்கு தேவை. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சுரண்டி 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 சார், காதில் விழுது சார், காது புண்ணாயிடும் சார். போதும் சார், நிறுத்து சார் அப்படின்னு நம்மளே சொல்ல வேண்டியது ஆகி போகுது. ஊழல்னா டிபார்ட்மெண்ட் இல்லாத ஊழலே கிடையாது சார். சார், கலைஞருக்கு விஞ்ஞான ஊழல் அப்படின்னு பெரிய பட்டம் இருக்குது. ஆனால் ஸ்டாலினுக்கு எல்லா துறையிலையும் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் இருக்குது சார், வந்துச்சு சார் காலத்தில். சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க, முதல்ல சொன்னீங்க கல்வியில் வந்து இந்த மாதிரி நடத்தினாருங்க. ரேவந்த் ரெட்டி எடுத்துன்னு வந்து இங்கே விழா நடத்துகிறாரு. தவறு இல்லை சார். கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் ஒருத்தர், அவர் வந்து ஒரு முதல்வர் சார். நீ யாருன்னாலும் கூப்பிடு சார், அங்கேயே அவருக்கு காற்று அடிக்குது சார் ரேவந்த் ரெட்டிக்கு. நீ யாரை வேணாலும் கூட்டணி கட்சியில் நீ எடுத்து. ஆந்திராவில் சிறப்பான கல்வித்துறை நடத்தினது வைஎஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தான் நடத்தினார். அவர் ஒன்றும் என்கிட்ட இப்படி பேசு என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றும் சொல்லல, உண்மையை சொல்கிறேன் சார். சூப்பர். சின்ன பசங்க இங்கிலீஷில் டான் 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 அடிச்சுன்னு போகுது, பாட்டு பாடுற மாதிரி பேசுது. ஒவ்வொரு குழந்தையும் பேசும்போப்போ ஆனந்தமாக இருக்குது. அந்த மாதிரி இங்கே இல்லையா சார்? ஒருத்தரை நிற்க வச்சு பேச சொல்லுங்க சார். ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பசங்களை இட்டுன்னு வந்து நிற்க வச்சு பேச சொல்லுங்கள். ஒரு 10வது பையனை இட்டுன்னு வந்து நிற்க வச்சு பேச சொல்லுங்கள். உனக்கு வேண்டிய ஆளுங்களை செட்டப் பண்ணி ஒரு வாத்தியாரை வச்சு அதுக்கு டியூஷன் எடுத்த மாதிரி டெய்லி தூபம் போட்டு அதுக்கு மனப்பாடம் கொடுத்து இப்படியெல்லாம் பேசுமான்னு பேச வச்சு எடுத்துன்னு வந்து அது பேச்சா சார்? சார், ஆனால் சினிமா இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் வந்து பேசிட்டு போயிருக்காங்க சார். அதான் சார், அவங்க அந்த பேசலைன்னா ரஜினிகாந்த் கூட தான் வந்து பேசிட்டு போகிறாரு. பயம் சார் அவருக்கும். அவர் வீட்டில் கல் வச்சாங்கன்னா யார் சார் போய் காப்பாற்றுறது? கோபாலபுரத்துக்கும் அவங்க வீட்டுக்கு எவ்வளோ தொழில் இருக்குது? ஒரு தெருவு தான் கிராசிங்கு. கல் பறந்துதுன்னா யார் போலீஸ் வந்து காப்பாற்றுமா? எல்லாம் அடி விழுந்ததுக்கு அப்புறம் போலீஸ் வரும். சரி சார், திமுக அரசை இவ்வளோ குறை சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஆமாம் சார். திமுக அரசுக்கு நான் சொல்றது இல்லை, மக்களோட சேர்த்து நானும் சொல்கிறேன். ரைட், மக்களோட சேர்த்து நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து இப்போ நடக்கக்கூடிய திமுக அரசுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீடு என்னவா இருக்கும் சார்? சார் 0 சார். சார் அப்படி எப்படி சார் சொல்லுங்க சார்? என்ன செஞ்சாங்க நீங்கள் பட்டியல் போட்டு கொடுங்க சார். அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது எல்லாமே இது நான் செஞ்சேன், முதல் 1 டிக் பண்ணுங்க, 2 டிக் பண்ணுங்க, 3 டிக் பண்ணுங்க, அந்த மாதிரி 1 லைன் பண்ணுங்க சார். நீங்களே லைன் பண்ணுங்கள். உங்கள் அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து அதில் பார்த்து டிக் பண்ணுங்கள் சார். சார் எல்லாம் எடப்பாடி செஞ்சதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டின்னு இருக்காங்க சார்.
சார் தங்கம்லாம் கொடுத்தாங்க சார். சார் அம்மா கொடுக்கலையா? அவங்க தான் கொடுத்தாங்க. பின்ன எங்கே தங்கம் கொடுத்தாங்க? நீங்கள் என்ன நிரந்தரமாக கொடுத்துக்கிட்டு இருந்தியா? அம்மா நிரந்தரமாக கொடுத்தாங்களா? சார் இலவச பஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு சார். சார் இலவச பஸ் திட்டுறாங்க சார், பொம்பளைங்க திட்டுறாங்க சார். என்னத்துக்கு திட்டுறாங்க சார்? சார் பஸ் ஏற்ற மாட்டேன்றான், இங்கே நிறுத்திட்டு அங்கே ஓட வேண்டியதாக இருக்குது, நாங்கள் வயசானவங்க எப்படி ஓடுறது அப்படின்னு திட்டுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே இல்லையா நீங்கள்? இல்லை திட்டுறாங்க, ஒருத்தர் 2 பேர் திட்டுவாங்க. ஐயோ ஒருத்தர் 2 பேர் இல்லை சார், எல்லா ரூட் பஸ்ஸிலும் அப்படி தான் திட்டுறாங்க, எல்லா ஏரியாக்காரங்களும் திட்டுறாங்க, கழுவி கழுவி ஊத்துறாங்க சார். கேவலமாக சொல்ல போனேன், திமுகவே இந்த பஸ்ஸு நாங்கள் கேட்டோமா? பஸ் கண்டக்டர் கிண்டல் பண்ணுறான், மந்திரி கிண்டல் பண்ணுறான், அவன் கிண்டல் பண்ணுறான், இவன் கிண்டல் பண்ணுறான், வரவன் கிண்டல் பண்ணுறான், போகிறவன் கிண்டல் பண்ணுறான், போய் உட்காந்தா கண்டக்டர் கிண்டல் பண்ணுறான். ஓசி பஸ்ஸில் வந்துட்டியா அப்படின்ட்டு. இப்படி ஒரு கேவலமான இது எங்களுக்கு தேவையான்று மகளிர் வெம்பி போய் திட்டுறாங்க சார். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். நன்றி நேயர்களே. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஏதாவது கேள்விகள் வைத்திருந்தால் அல்லது ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் போயிட்டு நாகரிகமான கமெண்ட்ஸை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.